நண்பர்களே, இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் எடுக்கப்பட்டதல்ல. இது ஒரு முற்றிலும் பொழுதுபோக்குக்காக எடுக்கப்பட்ட வீடியோ. அதனால உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ரோஸ்ட் வீடியோ பண்ணி டயர்டா இருக்குன்னு யூடியூப் பக்கம் போனாங்க. மாமா மச்சான் ஒரு படம் கண்ணுல பட்டுது. சரி படம் எப்படி இருக்கும்னு கமெண்ட்டை பார்த்தா எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி ஃபயர் விட்டு வச்சிருக்காங்க. சரின்னு நம்பி ஓபன் பண்ணி ஃபுல் படத்தையும் பார்த்தாங்க. அப்புறமா தான் தெரிஞ்சது அவங்க எல்லாம் என்னை ஏமாத்தி இருக்காங்க. இந்த படத்தை பார்த்து முடிக்கிறதுக்குள்ள மன உளைச்சலாகி மண்டை சூடாகிடுச்சுங்க. அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா வந்தது, இந்த கேவலமான படத்தை ஒரு ரோஸ்ட் வீடியோ போடணும்னு. அப்போ அந்த கமெண்ட் செக்ஷன்ல ஃபயர் விட்டவங்களாம் இந்த படத்துல நடிச்ச ஜூனியர் ஆர்டிஸ்டுங்க. இப்போ ஓபன் பண்ணா ஹீரோ சாரோட அண்ணன் எலெக்ஷன்ல ஜெயிச்சு ஊருக்கே தலைவர் ஆயிடுறாரு. யோ மாமா, தலைவர் ஆயிட்ட, உனக்கு முதல் மாலை எங்க அப்பா நாட்டாம தான் போடணும், எங்கேயும் போயிடாத, இங்கே நாட்டாமையோட வரேன் அப்படின்னு ஓடி போயிடுறான். அப்பா மாமா தலைவர் ஆயிட்டாரு, நீ தான் வந்து முதல் மாலை போடணும் அப்படின்னு சொன்ன பையனை மண்டியில நறுக்குன்னு கொட்டி, ஏண்டா நான் நாட்டாமடா, மரியாதை வேணும்னா அவனை என்ன தேடி வந்து வாங்கிக்க சொல்றான் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. இவர் மாம இவர் மச்சான், இவனுங்களுக்குள்ள நடக்கிற கேவலமான சண்டை தான் இந்த படமே. இப்ப ஹீரோயின் மேடம் ஓடி வந்து ஹீரோவுக்கும் மாலையை போடுறாங்க. என்ன ஹீரோ சார் மாலெல்லாம் போட்டாச்சு, அப்படியே ஒரு இன்ட்ரோ சாங் போயிட்டு வந்துருங்க. தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு குத்துனாரு. தப்பு தண்டா தப்பு தண்டா தப்பு தண்டா. ஹே என்ன என்ன எழவியாது, ஆளுக்கு ஒரு ஏக்கர் நிலம் இலவசமா கொடுப்பா. ஆளுக்கு ஒரு ஏக்கர் நிலம் ஃப்ரீயா? ஊர் மொத்தத்தையும் ஒண்ணு சேர்த்தாலும் 20 ஏக்கர் கூட வராதீரா. இதுல எப்பறம் ஆளுக்கு ஒரு ஏக்கர் ஃப்ரீயா கொடுப்பீங்க? இப்ப ஹீரோட அண்ணன் அவர் பெரிய நாட்டாமையா இருந்தாலும் குளத்தாமையா இருந்தாலும் நான் நேர்ல போய் ஆசீர்வாதம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடாரு. இதுல காண்டான நாட்டாமையோட ஒய்ஃப், ஏன்டா நீலாம் ஒரு தம்பியா, என்ன தைரியம் தான் என் வீட்டுக்கு எதிர்த்து பேசியிருப்ப, ஒழுங்கா வந்த மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு போகவும் இவரும் போய் மன்னிப்பு கேட்டுறாரு. அவ்வளவுதான் சமாதானம் ஆயிட்டாங்களே. இதுக்கு மேல என்னடா படம்? இதுக்கு மேலதான் நிறைய கிரிஞ்சு கிண்டி வச்சிருக்கானுங்க. இப்போ ஒரு காதல் ஜோடி அந்த ஊருக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஊருக்குள்ள வராங்க. வந்து காதல் ஜோடியை கண்ணா பின்னான்னு அடிச்சு பந்தயத்துல கூட்டி போய் நிக்க வைக்கிறானுங்க. டேய் செல்வா, நீ என்னடா சொல்ற? ஐயா வைக்குருச சமைச்சு போறானுங்க, சொல்றதெல்லாம் கேட்கறானுங்க, கை கால் புடிச்சு அமைக்க வரானுங்க. ஒரு கொக்கு கறி உண்டா, ஒரு காக்கா கறி உண்டா, ஒரு உடும்பு துவையல் தான் உண்டா. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? இங்க பாருப்பா தம்பி, நீ ஒரு கீழ் ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்ட, உன்னை இந்த ஊருக்குள்ள வைக்க முடியாது, ஒழுங்கா ஊரை விட்டு ஓடி போயிடு அப்படின்னு விரட்டி விட்டுறாங்க. உடனே விரக்தியில கிளம்பி போன காதல் ஜோடிய ஹீரோ சாரோட அண்ணன் கண்டெடுத்து வீட்டுக்கு கூட்டி போய் அடைக்கலம் கொடுக்குறாரு. அப்புறம் என்ன, புது ஜோடி புது இடம் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்பாங்க. என்ன இவங்க கொஞ்சம் ஓவரா போய் டூயட் சாங்லாம் போயிடுறாங்க. இப்போ இவங்க டூயட் ஆடிட்டு இருக்கிறத ஒளிஞ்சிருந்து பார்த்தா அந்த பையனோட அப்பா ஆளுங்களை கூட்டிட்டு வந்து கழுத்தா மட்டையிலே 4 போடுறாரு. போடுங்க போடுங்க, ஆளு மிதி மிதிங்க, டூயட் சாங் ஆடுவேன்னு சொல்லி மிதிங்க. இப்ப எல்லா படத்துலயும் வர்ற மாதிரியே ஹீரோ சார் அந்த இடத்துக்கு வந்து அவங்கள காப்பாத்திடுறாரு. இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச ஹீரோயினோட அப்பா ஹீரோயினை எப்படியாவது வேற யாருக்காவது கட்டி கொடுக்கணும்னு சீக்கிரட்டா மாப்பிள பார்க்க போறாரு. இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோ சார் அறுவாளோட போய் ஹீரோயின் வீட்டுல பொண்ணு கேக்குறாரு. இப்ப மறுபடியும் ஹீரோயினோட அப்பாவுக்கும் ஹீரோ சாருக்கும் கலவரம் வெடிக்குது. இந்த கலவரம் பெரிய அளவுல போய் 2 பேரையுமே அரை நிர்வாணமா ரோட்ல நடக்க விட்டுருது. எதுக்கே இப்ப இருந்தாலும் அரை நிர்வாணமா நடந்து போயிட்டு இருக்கான்? அட குளிக்கும் போது தண்ணி வரலையாப்பா, அதுக்குதான் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்காரு. அப்படின்னு ரிவெஞ்ச் எடுக்க போறாரு. அவன் தண்ணியை கட் பண்ணது மட்டும் சாதாரண விஷயமா? கரண்ட கட் பண்றா. A few moments later. கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவராங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு, இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து வரலாங்க. யோ மண்ட கவுல ஒரு மாணிக்கம், அந்த ஆளு தான் அரை நிர்வாணமா நடந்து வந்துட்டு இருந்தா, நீ அரை நிர்வாணமா நடந்து வந்துட்டு இருக்க. முதல்ல தண்ணியை நீதான் நிறுத்தின, முதல்ல தண்ணியை திறந்து விடுறா. என்ன பிரியா, தண்ணி வந்துருச்சா? வருதுண்ணா. ஐயா நீங்க ஜெயிச்சிட்டீங்க, கண்ணாடியை போடுங்கய்யா. ஆனா உன்னடா நடிச்ச நீங்க லூசா இல்ல பாக்குற நாங்க லூசா தெரியலடா. இந்த இடத்துல ஒரு இன்டர்மிஷன் சாப்பிட்டு வைப்பாங்க பாரு. தமிழ் சினிமா வரலாற்றுல இப்படி ஒரு இன்டர்மிஷன் நான் எந்த படத்துலயும் பார்த்தது இல்லடா. இப்ப இந்த இன்டர்மிஷன் முடிஞ்சதும் ஹீரோவோட லவ்வுக்கு ஹீரோ வீட்லயும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. உடனே ஹீரோயின் மேடம் வீட்டை விட்டு ஓடி வந்து, இங்கப்பா உனக்கு நான் முக்கியமா இல்ல உங்க அண்ணன் முக்கியமா, நான் எப்படி எங்க வீட்டை விட்டு ஓடி வந்தேன் அதே மாதிரி நீ உங்க வீட்டை விட்டு ஓடி வா அப்படின்னு கூட்டிட்டு போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஆனாலும் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியலடா, அந்த வீட்டு பொண்ணு ஓடி வந்து இந்த வீட்டு பையனை இழுத்துட்டு போய் கல்யாணம் மாதிரி 2 நாள் ஆகுது. ஆனாலும் 2 வீட்லயும் எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலா சுத்திட்டு இருக்காங்கடா. உங்க வீட்டுல பொண்ணு பையன் காணா போச்சு தேட மாட்டீங்களா? இவங்க பிரச்சனை ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது ஊருக்குள்ள இன்னொரு கேங் உள்ள வருது. அவங்க வந்து ஊர் தலைவரை பார்த்து, ஐயா ஐயா நாங்க ஊருக்கு ஒதுக்கு போறோம், ரெக்கார்ட் டான்ஸ் போட்டுக்கிறோம், எங்களுக்கு நீங்க பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்க ஊர் தலைவரும் பர்மிஷன் கிராண்டட் அப்படின்ட்டு போயிடுறாரு. ஆனா நாட்டாமையோட பையன் அங்க வந்து அந்த குரூப்ல இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்து அந்த குரூப்ல சேர்ந்து ரெக்கார்ட் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடறாரு.
இவங்க காதல் ஒரு கட்டத்துக்கு மேல போய் கல்யாணமா மாறிடுது. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இந்த விஷயம் தெரிஞ்ச நாட்டாம ஊரை மொத்தமா தட்டிட்டு போய் அந்த கும்பல் எல்லாரையும் போட்டு அடி அடின்னு அடிச்சு பையனை கூட்டு வந்துடுறாரு. திரும்பவும் ஹீரோ சாரோட அண்ணன் அந்த பொண்ணை கூட்டு போய் அவரோட சேர்த்து வச்சுட்டு வந்துடுறாரு. ஆனாலும் கொஞ்சம் கூட மனசு இறங்காத நாட்டாம அந்த பொண்ணு பையனை வீட்டை விட்டு விரட்டிடுறாரு. மனுஷங்க போடுறீங்களா? ஏன்டா போடுறீங்க? ஏன்டா போடுறீங்க? விரட்டி முடிச்சிட்டு திரும்பறதுக்குள்ள ஹீரோயினுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு மாப்பிளை பார்த்திருப்பாங்கல்ல, அந்த மாப்பிளை குரூப் ஊருக்குள்ள வந்து நாட்டாமை தூக்கிட்டு போய் கட்டி வச்சிருக்கானுங்க. திரும்பவும் ஹீரோ சார் அந்த இடத்துல என்ட்ரி கொடுத்து அவங்க எல்லாரையும் டிஷம் அடிச்சு போட்டுட்டு நாட்டாமையை காப்பாத்துறாரு. இதுல மனசு மாறின நாட்டாம ஹீரோ சாரோட லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதோட அந்த படம் முடிஞ்சது. என்னடா எதையுமே ஃபினிஷ் பண்ணாம ஹீரோவோட லவ் ஓகே ஆனதை மட்டுமே வச்சு படத்தை முடிச்சுட்டீங்க. அந்த ஃபர்ஸ்ட் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பேர் எங்க போனாங்க? இவன் எந்த கூட்டத்தில் இருக்கிற பொண்ணை லவ் பண்ணான்? இப்ப இவங்க ஜோடி எங்க போனாங்க? நாட்டாம எப்படி மனசு மாறினாரு? நான் ஏன் இந்த படத்தை பார்த்தேன்? இது எதுக்குமே எனக்கு விட கிடைக்கலடா. டேய் மூவி டீம், நீங்க இது ஒரு படமா எடுத்தது கூட நான் மன்னிச்சிருவேன்டா. ஆனா இது ஒரு படம்னு எல்லாரும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஃபயர் விட்டு வச்சிருந்தீங்க பாத்தீங்களா? உங்களை மன்னிக்கவே மாட்டேன்டா. இந்த மாதிரி அருமையான படம்லாம் அரை நிறுவனமா ஏன் யோசிச்சா கூட எடுக்க முடியாது. அதையும் மீறி இப்படி ஒரு கிரிஞ்சு கன்றாவிய எடுத்து வச்சிருக்கானுங்க. இந்த கன்றாவியான படத்தையும் முழுசா உட்காந்து பார்த்து ரோஸ்ட் போட்டிருக்கேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஆல் ஒரு சிம்பிள் ஒரு அணியை கொடுத்துக்கோங்க. திரும்ப இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கிரிஞ்சு மூவி ரோஸ்டோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். And this is Vijay Kumar signing off. Bye.